வணக்கம். பங்குனி மாதம் வந்துருச்சு. அடுத்து சித்திரை தமிழ் புத்தாண்டு வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லோத்துக்கும் தெரியும். எல்லோருமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படித்தான் இருக்க போகுதுன்னு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீங்க. பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? உலகத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம் வருகிறது அல்லவா? அந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் பார்க்க போறோம். பராபவ என்றால் அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வருடம். மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு அனுபவங்கள் கிடைக்க போகிறது. இந்த சித்திரை முதல் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் உலக மக்கள் அனைவரும் ஒரு அனுபவங்களை பெறப்போகிறார்கள். அனுபவங்களை பெறப்போவது என்னவென்றால் வருங்காலத்திற்கு பயனளிக்கும் விதமாக அமையும். அதனால் முழுக்க முழுக்க இன்பமயமாக இந்த வருடம் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. அப்போ இந்த பராபவ வருடம் பொதுவாக எப்படி இருக்கும்னு சொல்லி இடைக்காடர் பெருமான் ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார். அந்த பாடலை முதல்ல அன்பர்களுக்கு வழங்கிவிட்டு அதன் பிறகு 12 ராசிகளும் எப்படி இருக்கும், எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்குவ பலிக்காது, 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இதான் இடைக்காடர் பெருமானுடைய பாடல். அதில் என்ன சொல்ல வருகிறார்? மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மலையாம். இந்த பராபவ வருடத்தில் கடைசி பகுதியில் கடைசி 6 மாதங்களில் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மழை பெஞ்சா என்ன நன்மை விளையும்? தக்க பசுக்கள் தலைக்குமே. பசுக்கள் என்று சொல்லக்கூடியது இங்கே ஆடு மாடுகள் கால்நடைகளை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நல்ல மழை பெய்கிறதுனால பசுக்களுக்கு உரிய நீரும் உணவும் கிடைக்கும். எங்கேயுமே பச்சை பசேரென்று புல்வெளிகள் மலர்ந்திருக்கும். அதனால தக்க பசுக்கள் தலைக்குமே. கால்நடைகளுக்கு தேவையான நீரும் புல்லும் தாவரங்களும் நன்றாக செழித்து வளர்ந்து பசுக்கள் அனைத்தும் இன்பமாக இருக்கும். அடுத்துதான் விஷயத்துக்கு வராரு. இக்கு பலிக்காது, கரும்பு விளைச்சல் குறையாக இருக்கும். 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. 4 வகை பல்லுயிர்கள்னா யாரு? தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள். இந்த 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இயற்கை சீற்றங்களினால் அளவுக்கு அதிகமான மழை பொழிந்து தாவரங்கள் பாதிக்கப்படலாம், விலங்குகள் பாதிக்கப்படலாம், பறவைகள் உணவு கிடைக்காமல் பாதிக்கப்படலாம். இயற்கை சீற்றங்கள் வரும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார். மனிதர்களும் பாதிக்கப்படலாம். மனிதர்களும் பலவிதமான பிரச்சனைகளால் ஒரு அனுபவங்களை ஈட்டக்கூடிய வருடமாக இருக்கும் என்பதை தான் இது உணர்த்துகிறது. 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. மிக்க பராபரத்தில் மேதினியில் பின்மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது, 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இதான் பொதுவான பராபவ வருடத்தினுடைய பலன்.